ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நாம் 11ஆம் வகுப்பு நியூ புக்கில் மேக்ஸ் பயாலஜியில் உயிரியல் தாவரவியல் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் லெசனு பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் அலகு 1 உயிரி உலகின் பன்முகத்தன்மை. இதில் நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்க்குறோம். ஃபஸ்ட் லெசன் உயிரி உலகம். இந்த லெசனில் இருக்கிற புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. பாடம் 1 அலகு 1 உயிரி உலகின் பன்முகத்தன்மை. பாடம் உயிரி உலகம். பாட உள்ளடக்கம் 1.1 உயிரினங்களின் பொது பண்புகள், 1.2 வைரஸ்கள், 1.3 உயிரி உலகத்தின் வகைப்பாடுகள் பார்க்க போகிறோம், 1.4 பாக்டீரியாக்கள், 1.5 பூஞ்சைகள். இதில் பாருங்கள், புவி தோன்றிய சுமார் 4.6 மில்லியன் ஆண்டுகள் ஆகிறது. புவி தோன்றி சுமார் 4.6 மில்லியன் ஆண்டுகள் ஆகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்புவி மலைகள், சமவெளிகள், பனியாறுகள் போன்றவைகளை கொண்டு உயிரினங்களை தாங்கும் ஒரு கோளாக விளங்குகிறது. இதில் உள்ள உயிரினங்கள் உயிர்கோளம் எனும் சிக்கலான ஒரு அமைப்பில் காணப்படுகின்றன. உயிர்கோளத்தில் காணப்படுகின்ற உயிரினங்களுக்கிடையே பல விந்தையான நிகழ்வுகள், புதிர்வுகள் நிறைந்துள்ளன. இதில் சிலவற்றை நம்மால் காண முடிகிறது. மற்றவை அவைகளின் செயல்பாட்டின் விளைவாக அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கின்றன. இது நம்ம புவியில் நடக்கிறதை பற்றி சொல்லியிருக்காங்க. சூரியகாந்தி மலர் சூரிய ஒளியை நாடி சாய்வதும், இருண்ட வனத்தின் மின்மினி பூச்சியின் மிளிரும் தன்மையும், தாமரை இலையின் மீது பட்ட நீர்த்துளி உருண்டோடுவதும் விந்தையான நிகழ்வாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்வுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இவற்றிலிருந்து புவி என்கின்ற கோள் உயிரற்ற நில அமைப்புகளையும் உயிருள்ள அமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு அதிசய கோளமாக உள்ளது என தெரிகிறது. டிஎன்ஏ பற்றி நீவிர் சிந்தித்ததுண்டா? நீங்கள் டிஎன்ஏ பற்றி யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லி இதில் கேள்வி கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உயிரினங்களின் உயிரை கட்டுப்படுத்தும் ஒரு மூலக்கூறாகவும் டிஎன்ஏ. நான் நோட் பண்ணுறதெல்லாம் ஸ்டூடெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 90% புக் இன்சைட் கொஸ்டின்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கப்படும். அதனால் கரெக்டாக நோட் பண்ணி படிங்க. இது உயிரினங்களின் உயிரை கட்டுப்படுத்தும் ஒரு மூலக்கூறாகவும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற உயிரற்ற பொருட்களையும் கொண்டுள்ளது. ஆகவே உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் ஒன்றோடொன்று நெருங்கி பிணைந்து காணப்படுவது நமது உயிர்கோளான புவியை தனிச்சிறப்புடைய சிறப்படைய செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. உயிரற்றதும் பொருட்களும் ஒன்றோடொன்று உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் ஒன்றோடொன்று நெருங்கி பிணைத்து காணப்படுறது. இது நம்ம உயிர்கோள புவிக்கு தனிச்சிறப்படைய செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், மோராவும் அவரது சக ஆய்வாளர்களும் 2011 மேற்கொண்ட ஆராய்ச்சியின் முடிவாக புவியில் ஏறத்தாழ 8.7 மில்லியன் சிற்றினங்கள் வாழ்ந்து வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உயிரி உலகம் என்பது நுண்ணுயிரிகள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும். நம்ம உலகங்கிறது நுண்ணுயிரிகள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் போன்றவையை உள்ளடக்கியதாகும் சொல்லியிருக்காங்க. இவைகள் தனிச்சிறப்புமிக்க தெளிவான பல பண்புகளை கொண்டுள்ளன அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், பேஜ் நம்பர் 2ல் 1.1 உயிரினங்களின் பொது பண்புகள். உயிரினங்கள் பண்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்து படம் 1.1 வளர்ச்சி, ஊட்டமுறை, நகர்வு. இதிலேருந்து உயிரினங்களின் பொது பண்புகள் இனப்பெருக்கம், வளர்ச்சிதை மாற்றம், சுவாசித்தல் நடக்குது, அப்புறம் உறுத்துணர்வு, அப்புறம் கழிவு நீக்கம். இது தனியாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க உயிரினங்களின் பண்புகளை. அப்புறம் வளர்ச்சி அனைத்து உயிரினங்களில் நடைபெறக்கூடிய ஓர் அகம் சார்ந்த பண்பாகும். வளர்ச்சிங்கிறது எல்லா உயிரினங்களிலும் நடக்கிற ஒரு அகம் சார்ந்த பண்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வின் போது செல்களின் எண்ணிக்கையும் பொருண்மையும் அதிகரிக்கிறது. ஒரு செல் பல செல் உயிரினங்கள் அனைத்துமே செல் பிரிதல் மூலம் வளர்ச்சி அடைகின்றன. தாவரங்களின் வளர்ச்சி வரம்பற்றும் வாழ்நாள் முழுவதும் நடைபெறுகிறது. விலங்குகளின் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வரம்புடைய வளர்ச்சி நடைபெறுகிறது. இருப்பினும் உயிரினங்களின் உடலில் காயம் ஏற்படும் சமயத்தில் பழுதடைந்த திசுக்களை சரி செய்ய வளர்ச்சி நடைபெறுகிறது. உயிரற்ற பொருட்களின் வளர்ச்சி வெளியார்ந்ததாகும். எடுத்துக்காட்டாக
மலைகள், கற்பாறைகள், மணற்குன்றுகள் ஆகியவற்றின் புறப்பரப்பில் சிறு சிறு துகள்கள் தொடர்ந்து படிந்து வருவதால் வளர்ச்சி ஏற்படுகிறது. உயிருள்ள செல்களுக்குள்ளாக புதிய புரோட்டோபிளாசம் அதிக அளவில் சேர்க்கப்படுவதால் வளர்ச்சி ஏற்படுகிறது. எனவே உயிரினங்களின் வளர்ச்சி உள்ளார்ந்த செயலாகிறது. ஒரு செல் உயிரிகளான பாக்டீரியாக்கள் மற்றும் அமீபாவில் செல் பகுப்பு நடைபெறுவதால் வளர்ச்சி ஏற்படுவதோடு மட்டுமின்றி உயிரினத் தொகையும் அதிகரிக்கிறது. இங்கு வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் பரஸ்பரம் உள்ளடக்கிய செயல்பாடுகளாக விளங்குகின்றன. ஃபஸ்ட்டு நம்ம செல் அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. செல்களின் அடிப்படையில் உயிரினங்கள் தொல்லுட்கரு உயிரிகள், உண்மையுட்கரு, மெய்யுட்கரு உயிரிகள் என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தொல்லுட்கரு உயிரிகள் ஒரு செல் அமைப்புடையவை. இவற்றுள் சவ்வினால் சூழப்பட்ட உட்கரு, மைட்டோகாண்ட்ரியங்கள், எண்டோபிளாச வலை, கோல்கை உறுப்புகள் போன்ற சவ்வினால் சூழப்பட்ட பல நுண்ணுறுப்புகளும் காணப்படுவது இல்லை. எடுத்துக்காட்டாக பாக்டீரியங்கள், நீலப்பசும் பாசிகள். மெய்யுட்கரு உயிரிகள் ஒரு செல் அமீபா அல்லது பல செல் ஊடோகோனியம் அமைப்புடையது, பல செல் அமைப்புடையது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இவற்றுள் நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கருவும் சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகளும் காணப்படுகின்றன. இது அடுத்தது இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் உயிரினங்களின் அடிப்படை பண்புகளில் ஒன்றாகும். இதன் மூலம் உயிரினங்கள் அனைத்தும் தங்களை ஒத்த சந்ததிகளை உருவாக்குகின்றன. இது அவங்களுக்கு மேட்சான ஒரு சந்ததியை உருவாக்குகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. இது பாலிலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் என 2 வகைப்படும். இதை நோட் பண்ணிக்கோங்க. படம் 1.2 பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் சில அல்லது பல பண்புகளின் பெற்றோரை ஒத்த சந்ததிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஆனால் பாலினப்பெருக்கம் மறுகூட்டிணைவு வாயிலாக வேறுபாடுகளை சந்ததிகளில் கொண்டு வருகிறது. உயிரினங்களில் பாலிலா இனப்பெருக்கமானது கொனிடியங்கள், ஆஸ்பர்ஜில்லஸ், மொட்டு விடுதல், ஹைட்ரோஈஸ்ட், இருபிளவுறுதல், பாக்டீரியங்கள், அமீபா, துண்டாதல், ஸ்பைரோ கைரா, புரோட்டோனிமா, மாஸ்கல், மீளுருவாக்கம், பிளனேரியா ஆகியவற்றின் மூலம் நடைபெறுகிறது. வேலைக்கார தேனீக்கள் மற்றும் கோவேரி கழுதைகளில் மலட்டுத்தன்மையின் காரணமாக இனப்பெருக்கம் நடைபெறுவதில்லை. இதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட். வேலைக்கார தேனீக்கள் மற்றும் கோவேரி கழுதைகளில் மலட்டுத்தன்மையினால் காரணமாக இனப்பெருக்கம் நடைபெறுவதில்லைன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸில் இங்கே பாருங்கள். இந்த பாக்ஸில் உட்கரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1.2 பாலிலா இனப்பெருக்க முறைகள். கொனிடியங்கள் தோன்றுதல், பெனிசிலியம், மொட்டு விடுதல், ஈஸ்ட்டு, துண்டாதல், ஸ்பைரோகைரா, மீளுருவாக்கம், பிளனேரியா. தூண்டலுக்கு ஏற்ற துலங்கல்கள். உயிரினங்கள் அனைத்தும் அவற்றின் சுற்றுப்புறத்தை நன்கு உணரக்கூடியன. இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் சார்ந்த தூண்டல்களுக்கு தகுந்த துலங்கல்களை வெளிப்படுத்துகின்றன. விலங்குகள் அவற்றின் உணர்வு உறுப்புகள் மூலம் சுற்றுப்புறத்தை நன்கு உணர்ந்து கொள்கின்றன. இதனை உணர்வு நிலை என்கிறோம். தாவரங்கள் சூரிய ஒளியை நோக்கி வளைவதும், தொட்டாச்சினிங்கி தாவர இலைகள் தொட்டவுடனே மூடிக்கொள்வதும் தாவரங்களில் காணப்படும் தூண்டல்களுக்கேற்ற துலங்கல்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இவ்வகை துலங்கல்கள் உருத்துணர்வு என அழைக்கப்படுகிறது. இது உருத்துணர்வு என அழைக்கப்படுகிறது. அடுத்து சமநிலை பேணுதல். சமநிலை பேணுதலில் சுற்றுச்சூழலுக்கேற்ற உயிரினங்கள் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதுடன் சீரான உடல்நிலையையும் பாதுகாத்து கொள்கின்றன. இது சமநிலை பேணுதல் என்று அழைக்கப்படுகிறது. சமநிலை பேணுதல் என்றால் என்னன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. சுற்றுப்புறச்சூழலுக்கேற்ற இதில் ஸ்டார்ட் பண்ணி சமநிலை பேணுதல் என்று அழைக்கப்படுகின்றன. இந்நிலை உயிரினங்கள் சூழ்நிலைக்கேற்ப அகநிலையை நிலைப்படுத்தி கொண்டு வாழ உதவுகிறது. எதுனா சமநிலை பேணுதல் உயிரினங்களை சூழ்நிலைக்கேற்ப அகநிலையை நிலைப்படுத்தி கொண்டு வாழ உதவு செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, வளர்சிதை மாற்றம். உயிருள்ள செல்களில் நடைபெறுகின்ற அனைத்து வேதி வினைகளும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வளர்சிதை மாற்றம் என்கிறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது 2 மார்க்ஸில் கேட்கலாம்.
உயிருள்ள செல்களில் நடைபெறுகின்ற அனைத்து வேதி வினைகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வளர்சிதை மாற்றம் என்கிறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவை வளர் மற்றும் சிதைவு மாற்றம் ஆகும். இவை இரண்டிற்கும் இடையேயான வேறுபாடுகள் அட்டவணை 1.1 கொடுக்கப்பட்டுள்ளன. இதுதான் அட்டவணை 1.1. பாருங்க, வளர் மாற்றம் மற்றும் சிதைவு மாற்ற வினைகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். இந்த பாக்ஸில் பாருங்கள், வளர் மாற்றம், சிதைவு மாற்றம், புரோட்டோபிளாச கட்டமைப்பு வினைகள், சிதைவு மாற்றத்தில் சிதைவூட்டும் வினைகள். இதில் வளர் மாற்றத்தில் சிறு சிறு மூலக்கூறுகள் இணைந்து பெரிய மூலக்கூறு உண்டாக்கப்படுகிறது. சிதைவு மாற்றத்தில் பெரிய மூலக்கூறு சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைக்கப்படுகிறது. இதில் வேதிய ஆற்றல் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது. சிதைவு மாற்றத்தில் சேமிக்கப்பட்ட வேதி ஆற்றல் வெளிவிடப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. வளர் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு அமினோ அமிலங்கள் சேர்ந்து புரதம் உற்பத்தியாதல். சிதைவு மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. குளுக்கோஸ் மூலக்கூறு நீராகவும் CO2 ஆகவும் சிதைவுறுதல். நெக்ஸ்ட்டு, இவைகளை தவிர இயக்கம், உணவூட்டம், சுவாசித்தல், கழிவு நீக்கம் போன்ற பல பொதுவான பண்புகளும் உயிரினங்களிடையே காணப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு, உயிரினங்களின் அமைப்பு முறையில் படிவு நிலைகள் அணுக்களிலிருந்து தொடங்கி உயிர்கோளத்தில் முடிவடைகிறது. ஒவ்வொரு படிநிலையும் தனித்திருக்கும் போது அவை வாழ தகுதியற்றதாகின்றன. மாறாக பல நிலைகள் ஒருங்கிணையும் போது அவை வாழ தகுதியுள்ளவையாய் ஆகின்றன. பாடம் 1.3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செயல்பாடு 1.1. அருகில் உள்ள நீரில்லத்திற்கு சென்று வாலிஸ்னேரியாவின் இலைகள் அல்லது கேராவின் உடலத்தினை சேகரித்து அதனை நோக்கியில் உற்று நோக்கவும். அவ்வாறு நோக்கும்போது தாவரத்தின் செல்களை மிக தெளிவாக காணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பொழுது செல்லினுள் சைட்டோபிளாசத்தின் இயக்கத்தை காண முடிகிறதா? ஆம் எனில் அவ்வாறு செல்லினுள் நடைபெறும் சைட்டோபிளாச இயக்கம் சைட்டோபிளாச நகர்வு அல்லது சைக்ளோசிஸ் என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வைரஸ்கள். அண்மை காலத்தில் செய்தித்தாள்களில் வந்த தலைப்புச் செய்திகளை படித்ததுண்டா? EBOLA, GIKA, AIDS, SCRS, H1N1, எபோலா, ஜிக்கா, எய்ட்ஸ், அப்புறம் ஷார்ஸ், H1N1. பேஜ் நம்பர் 4 போன்ற பல சொற்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இவைகள் மனிதர்களின் மிக கடுமையான நோய்களை ஏற்படுத்தக்கூடியதும் உயிரியலின் புதிர் என்றும் அழைக்கப்படக்கூடியதுமான வைரஸ்கள் ஆகும். இப்போ அங்கே படித்தோம்ல, அதெல்லாம் உயிரினங்களின் புதிர் என்று அழைக்கப்படக்கூடிய வைரஸ்களுடைய நேமை தான் இப்போ நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் வைரஸ்களுடைய பேர். முன்பாடப்பகுதியில் உயிரி உலகத்தின் பண்புகளை பற்றி கற்றிருக்கிறோம். இப்பாடத்தில் உயிரி உலகத்தை உயிரற்ற உலகத்தையும் இணைக்கக்கூடிய வைரஸ்களை பற்றி விவாதிக்க உள்ளோம். அடுத்தது நம்ம உயிரற்ற அல்லது உயிரி உலகத்தை வைரஸ்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு கொடுத்துருக்காங்க. லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட வைரஸ் என்ற சொல்லுக்கு நச்சு என்று பொருள். இதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட். வைரஸ்கள் மீ நுண்ணிய செல்லுக்குள்ளே வாழும் நிலைமாறா ஒட்டுண்ணிகள் ஆகும். இவை புரத உரையால் சூழப்பட்டு உட்கரு அமிலத்தை பெற்றுள்ளன. இயற்கையான அமைப்பில் DNA அல்லது RNA உட்கரு அமிலத்தை இவைகள் பெற்றுள்ளன. வைரஸ்களை பற்றிய படிப்பின் பிரிவு வைரஸ் இயல் என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வைரஸ்களை பற்றி படிக்கிற படிப்பு எந்த படிப்புன்னு கேட்கலாம். அது வைரஸ் இயல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாக்ஸில் பாருங்கள், ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க விஞ்ஞானியான இவர் 1935ஆம் ஆண்டில் நோயுற்ற புகையிலை சாற்றிலிருந்து வைரஸ்களை படிகப்படுத்தினார். இவர் 1946ஆம் ஆண்டு வேதியியல் பிரிவிற்கான நோபல் பரிசை டாக்டர் JH நார்த்ராப்புடன் சேர்ந்து பெற்றாராமா. இவர் பேர் WM ஸ்டான்லி. 1904 1971 ஒரு வாழ்ந்த வருடம். நெக்ஸ்ட்டு வைரசியலின் மைல் கற்கள். 1996 பெரியம்மைக்கு எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காரு. 1976 நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டண்டான பேரா. வைரசியலின் மைல் கற்கள். நெக்ஸ்ட்டு 1886 அடால்ப் மேயர் புகையிலை தேமல் நோய் வைரஸின் டொபாக்கோ மாஸ் வைரஸ் தொற்றுத்தன்மையை
தேமல் பாதித்த இலைச்சாற்றை பயன்படுத்தி விளக்கினார். 1892 டிமிட்ரி ஐவான்ஸ்கி வைரஸ்கள் பாக்டீரியாக்களை விட சிறியது என நிரூபிச்சிருக்காரு. யாருன்னா டிமிட்ரி ஐவான்ஸ்கி வைரஸ்கள் பாக்டீரியாவை விட சிறியது என நிரூபிச்சிருக்காரு. 1898 MW பெய்ஜரிங் புகையிலையில் உள்ள தொற்றுதல் காரணியை தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவம் என்று அழைத்தார். 1915 FW ட்வார்ட் பாக்டீரியங்களின் வைரஸ் தொற்றுவித்தலை கண்டறிந்தார். அடுத்து 1917 டி ஹைடில்லி பாக்டீரியா பாஜ் எனும் சொல்லை பயன்படுத்தினார். பாக்டீரியா பாஜ் எனும் சொல்லை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம், அந்த இயர் கேட்கலாம், அதில் நோட் பண்ணிக்கோங்க. 1984 லுக் மாண்டக்னர் மற்றும் ராபர்ட் கோலோ HIV-ஐ மனித நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கும் வைரஸ் HIV-ஐ கண்டுபிடித்தனர். HIV-ஐ கண்டுபிடித்தனர் ஆண்டிற்கு லுக் மாண்டக்னர் மற்றும் ராபர்ட் கோலோ. இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அளவும் வடிவமும். வைரஸ்கள் மிக நுண்ணிய துகள்களாகும். நெக்ஸ்ட்டு அளவும் வடிவமும். வைரஸ்கள் மிக நுண்ணிய துகள்களாகும். இவை பாக்டீரியாக்களை விட சிறியது. பொதுவாக 20 nm முதல் 300 nm வரை விட்டமுடையது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நானோமீட்டர் 10⁻⁻9 மீட்டர். பாக்டீரியா பாஜ்கள் 10 nm முதல் 100 nm வரை அளவுடையவை. TMV வைரஸின் அளவு 300 × 20 nm ஆகும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இங்கே கீழே பென்சிலில் கோடு போட்டுக்கோங்க. வடிவம். சீரமைவின் அடிப்படையில் வைரஸ்கள் பொதுவாக கீழ்கண்ட 3 முக்கிய வகைகளாக காணப்படுகின்றன. முதல் வகை கனச்சதுர வடிவம். இது கொஸ்டினாக கேட்கலாம். வைரஸ்களின் 3 முக்கிய வகைகளை எழுதுகன்னு சொல்லி இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கனச்சதுர வடிவம். எடுத்துக்காட்டு அடினோ வைரஸ், ஹெர்ப்ஸ் வைரஸ். செகண்டு சுருள் வடிவம். எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் TMV. தேர்டு சிக்கலான அல்லது இயல்பற்ற வடிவம். எடுத்துக்காட்டு பாக்டீரியா பாஜ், வாக்சீனியா வைரஸ். இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வைரஸ்களின் பண்புகள். உயிருள்ள பண்புகள். உட்கரு அமிலம் புரதம் கொண்டிருத்தல், திடீர் மாற்றம் அடையும் திறன். தேர்டு உயிருள்ள செல்லுக்குள் மட்டுமே பெருக்கமடையும் திறன். வைரஸ்களின் பண்புகள் தான் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நோட் பண்ணிக்கோங்க. உயிரினங்களின் நோயை உண்டாக்கும் திறன். உறுத்துணர்வு உள்ளவை. குறிப்பிட்ட ஓம்புயிர் சார்பு கொண்டவை. உயிரற்ற பண்புகள் என்ன? உயிருள்ள பண்புகள் இதெல்லாம் உயிரற்ற பண்புகள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. படிகங்களாக்க முடியும். வளர்சிதை மாற்றம் காணப்படுவது இல்லை. நெக்ஸ்ட்டு ஓம்புயிருக்கு வெளியே செயல்படும் திறனற்றவை. நெக்ஸ்ட்டு தன்னிச்சையான செயல்பாடுகள் எதுவும் காணப்படுவதில்லை. அடுத்த பாயிண்ட்டு, லாஸ்ட் பாயிண்ட்டு, ஆற்றலை வெளிப்படுத்தும் நொதிகளின் தொகுப்பு காணப்படுவதில்லை. இதை நோட் பண்ணிக்கோங்க. வைரஸ்களின் உயிரற்ற பண்புகள். இங்கே பாருங்கள், இந்த பேஜ் நம்பர் 4 இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அடினோ வைரஸ், புகையிலை தேமல் வைரஸ். இதனுடைய படம் கொடுத்துருக்காங்க. வைரஸ்களின் வடிவங்களை கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா பாஜ் இப்படி இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வைரஸ்களின் வகைப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். வைரஸ்களுக்கான பல்வேறு வகைப்பாடுகள் வெளிவந்த போதிலும் 1791ஆம் ஆண்டில் டேவிட் பால்டிமோர் வெளியிட்ட வகைப்பாடு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. வகைப்பாடு RNA பெருக்கமடையும் தன்மை, மரபணு தொகையத்தின் இயற்கை தன்மை, ஓரிலை அல்லது ஈரிலை மரபணுக்கள், RNA அல்லது DNA தலைகீழ் மாற்றத்திற்கான நொதியை பயன்படுத்துதல், ஓரிலை RNA வெளிப்பாடடையும் அல்லது வெளிப்பாடடையாத ஆகிய பண்புகளை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. இந்த வகைப்பாட்டில் வைரஸ்கள் 7 வகுப்புகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் ஆண்டில் 1971ஆம் ஆண்டில் டேவிட் பால்டிமோர்
வெளியிட்ட வகைப்பாடு தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதில் 7 வகுப்புகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இங்கே அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த பேரால். அடுத்தது வைரஸ்களின் மரபணு தொகையம். 2 வகையான உட்கரு அமிலங்களில் வைரஸ்கள் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ ஒன்றை மட்டுமே கொண்டிருக்கும். வைரஸ்களின் காணக்கூடிய உட்கரு அமிலங்கள் நீண்ட இலை போன்றோ வட்டமாகவோ இருக்கும். பொதுவாக உட்கரு அமிலம் ஒரே அலகாக காணப்படுகிறது. ஆனால் காயக்கலையை வைரஸ்களிலும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ்களிலும் உட்கரு அமிலம் சிறு சிறு துண்டுகளாக காணப்படும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிறு சிறு துண்டுகளாக காணப்படும். டிஎன்ஏவை கொண்டுள்ள வைரஸ்கள் டிஆக்சி வைரஸ்கள் என்றும் ஆர்என்ஏவை கொண்டுள்ள வைரஸ்கள் ரிபோ வைரஸ்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட். டிஎன்ஏவை கொண்டுள்ள வைரஸ்கள் டிஆக்சி வைரஸ்கள் என்றும் ஆர்என்ஏவை கொண்டுள்ள வைரஸ்கள் ரிபோ வைரஸ்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பெரும்பாலான விலங்கு பாக்டீரியா வைரஸ்கள் டிஎன்ஏ வைரஸ்கள் ஆகும். அப்புறம் ஹெச்ஐவி விலங்கு வைரஸாக இருப்பினும் ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. தாவர வைரஸ்கள் பொதுவாக ஆர்என்ஏவை கொண்டுள்ளன. காலிஃப்ளவர் தேமல் வைரஸ்கள் டிஎன்ஏவை பெற்றுள்ளன. உட்கரு அமிலங்கள் ஓரிலை அல்லது ஈரிலையால் ஆனது. உட்கரு அமிலங்களின் அடிப்படையில் வைரஸ்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை எஸ்எஸ்டிஎன்ஏ வைரஸ்கள், டிஎஸ்டிஎன்ஏ வைரஸ்கள், இது பார்வோ வைரஸ்கள், இது டிஎஸ்டிஎன்ஏ வைரஸ்கள் வந்து பாக்டீரியா பாஜ்கள், எஸ்எஸ்ஆர்என்ஏ வைரஸ்கள் வந்து டிஎம்வி மற்றும் டிஎஸ்ஆர்என்ஏ வைரஸ்கள் காயக்கலலை வைரஸ். நெக்ஸ்ட்டு புகையிலை தேமல் வைரஸ் டிஎம்பி. இதை பற்றி இந்த கொடுத்துருக்காங்க. புகையிலை தேமல் வைரஸ் 1892ஆம் ஆண்டில் டிமிட்ரி ஐவனாஸ்கி என்பவரால் நோயுற்ற புகையிலை தாவரத்திலிருந்து கண்டறியப்பட்டது. இது செடிப்பேன், வெட்டுக்கிளி போன்ற கடத்திகள் வழியாக நோயுற்ற தாவரத்திலிருந்து பிற தாவரங்களுக்கு பரவுகிறது. முதலாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய நோயின் முக்கிய அறிகுறியாக நரம்பிடை பச்சைய தொகையை கூறலாம். மேலும் குறிப்பிடத்தக்க மஞ்சள் மற்றும் பசுமை நிற தேமல் புள்ளிகள் இலைகளில் காணப்படுகின்றன. இதுவே தேமல் நோயின் அறிகுறிகளாகும். உருக்குலைந்த கீழ்நோக்கி மடிந்த இளம் இலைகள் தோன்றுவதால் தாவரத்தின் வளர்ச்சி குன்றி மகசூல் பாதிக்கப்படுகின்றன. அதாவது அமைப்பு கொடுத்துருக்காங்க. மின்னணு நுண்ணோக்கியை பயன்படுத்தி மேற்கொண்ட ஆய்வு புகையிலை தேமல் வைரஸ்கள் டிஎம்பி கோள் வடிவமைப்பு பெற்றுள்ளதை உறுதி செய்கிறது. இது நோட் பண்ணிக்கோங்க. கோள் வடிவமைப்பு மின்னணு நுண்ணோக்கியை பயன்படுத்தி ஆய்வு செஞ்சுருக்காங்க. புகையிலை தேமல் வைரஸ்கள் கோள் வடிவம் உடையதுன்னு உறுதி செய்திருக்காங்க. சுருளமைவுடைய இந்த வைரஸின் அளவு 300 × 20 nm என கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலக்கூறு எடை 39 × 10⁶ டால்டன்கள் ஆகும். விரியான் எனப்படும் வைரஸ் துகள் 2 முக்கிய பகுதி பொருட்களாக கேப்சிட் என்ற புரத உரையையும் மையத்தில் உட்கரு அமிலத்தையும் கொண்டுள்ளது. புரத உரை ஏறத்தாழ 2130 அமைப்பில் ஒத்த கேப்சோமியர்கள் என்று அழைக்கப்படும் புரத துணை அலகுகளால் ஆனது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இவை வைரஸின் மையத்தில் காணப்படுகின்ற ஓரிலை ஆர்என்ஏவை பேஜ் நம்பர் 5 ஆர்என்ஏவை சூழ்ந்து அமைந்திருக்கின்றன. ஒரு முழு டிஎம்பி துகள் உருவாவதற்கான மரபியல் தகவல் முழுவதும் ஆர்என்ஏவில் உள்ளது. டிஎம்பி வைரஸின் ஆர்என்ஏ 6500 நியூக்ளியோடைட்டுகளை கொண்டுள்ளது. ஆர்என்ஏ 6500 நியூக்ளியோடைட்டுகளை கொண்டுள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாக்டீரியா பாஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கும் வைரஸ்கள் பாக்டீரியா பாஜ்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதன் நேரடியான பொருள் பாக்டீரியா உண்ணிகள். கிரேக்கம் பாஜின் உண்ணுவது. மண், கழிவுநீர், பழங்கள், காய்கறிகள், பால் போன்றவற்றில் பாஸ்கள் அதிக அளவில் காணப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாக்டீரியா பாஜின் அமைப்பு கொடுத்துருக்காங்க. T4 பாஜ்கள் தலைப்பிரட்டை வடிவம் கொண்டவை. இவை தலை, கழுத்துப்பட்டை, வால், அடித்தட்டு, வால் நார்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளன. அருங்கோண வடிவம் கொண்ட தலைப்பகுதி
2000 மொத்த புறத்துணை அலகுகளால் ஆனது. நீண்ட சுருள் வடிவத்தை கொண்ட வாளின் மையப்பகுதி உள்ளீடற்றது. இது தலையுடன் கழுத்துப்பட்டை மூலம் இணையப்பட்டுள்ளது. வாளின் முடிவு பகுதியில் அடித்தட்டு இணைந்துள்ளது. அடித்தட்டு 6 வால் நார்களையும் 6 முட்களையும் பெற்றுள்ளது. இத்தகைய நார்கள் பெருக சுழற்சியின் போது ஓம்புயிரி பாக்டீரியா செல்லின் செல் சுவருடன் பாஜ்கள் ஒட்டிக்கொள்ள உதவுகின்றன. தலைப்பகுதியில் 50 UM அளவுடைய ஈரிலை DNA மூலக்கூறு இறுக்கமாக அடைக்கப்பட்டுள்ளது. பாஜின் நீளத்தை விட அதன் DNA மூலக்கூறின் நீளம் 1000 மடங்கு அதிகமாகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பெருக்கமுறை அல்லது பாஜ்களின் வாழ்க்கை சுழற்சி. 2 வெவ்வேறு வகையான வாழ்க்கை சுழற்சிகள் மூலம் பாஜ்கள் பெருக்கமடைகின்றன. 2 வாழ்க்கை சுழற்சி கொடுத்துருக்காங்க. சிதைவு அல்லது வீரியமுள்ள சுழற்சி. 2வது உறக்க நிலை அல்லது வீரியமற்ற சுழற்சி. இது நோட் பண்ணிக்கோங்க. வீரியமற்ற சுழற்சி இது இறக்காது. சிதைவு அல்லது வீரியமுள்ள சுழற்சி இறக்கும். அடுத்தது சிதைவு சுழற்சி. சிதைவு சுழற்சியில் இதில் புதிதாக தோன்றும் வைரஸ்கள் செல்லுக்குள்ளே பெருக்கமடைந்து ஓம்புயிர் பாக்டீரியா செல் வெடித்து விரியான்கள் வெளியேற்றப்படுகின்றன. இது படத்தில் 1.5 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. வீரியமுள்ள பாஜின் பெருக்கம் கீழ்கண்ட படிநிலைகளில் நடைபெறுகிறது. ஃபஸ்ட்டு ஒன்று, ஒட்டி கொள்ளுதல். முதலில் பாஜ் T4 துகள்கள் ஓம்புயிர் செல்லின் சுவருடன் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி கொள்கின்றன. இவ்விரண்டிற்கும் இடையே பாஜின் நார்கள் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகின்றன. இது பாக்டீரியா செல் பரப்பில் குறிப்பிட்ட ஏற்பெல்லை மூலமாக நிகழ்கிறது. வாழ்நார்களின் லிப்போபாலிசாக்கரைட்டுகள் பாஜ்களின் ஏற்பிகளாக செயல்படுகின்றன. பாக்டீரியத்துடன் பாஜ்கள் ஏற்படுத்தும் ஒத்தேற்பு நிகழ்வு அனைத்தும் உள்ளடக்கியது. பரப்பிரங்கள் எனப்படும். வாழ்நார்களுக்கு பாக்டீரியா செல்களும், இது நோட் பண்ணிக்காங்க, பரப்பிரங்கள் செல்களுக்கும் இடையேயான தொடர்பு உறுதி செய்யப்பட்டவுடன் வாழ்நார்கள் வளைந்து பொருந்தி அடித்தட்டு மற்றும் முட்களினால் பாக்டீரியா செல்களின் மீது நன்கு பொருத்தப்படுகிறது. இந்நிகழ்வானது குத்துதல் எனப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்டு ஊடுருவுதல். இயங்குமுறை மற்றும் நொதியை பயன்படுத்தி ஓம்புயிரி செல் சுவர் கரையப்பட்டு ஊடுருவுதல் நடைபெறுகிறது. இந்நிகழ்வின் போது பிணைக்கப்பட்ட பகுதியில் வைரஸின் நொதியான லைசோசைம்களை பயன்படுத்தி பாக்டீரியாத்தின் செல் சுவர் சிதைக்கப்படுகிறது. வாளுரை சுருங்குவதால் ஆற்றலை பயன்படுத்தி ATP ஆற்றலை பயன்படுத்தி வாளுருவை சுருங்குவதால் பாஜ் தடிக்கும் குட்டையாகவும் காணப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. இதனை அடுத்து அடித்தட்டின் மையப்பகுதி விரிவடைகிறது. இதன் வழியாக பாஜின் DNA மூலக்கூறானது தலைப்பகுதியிலிருந்து பாக்டீரியா செல்லுக்குள் உள்ளீடற்ற மையக்குழாய் வழியாக வளர்ச்சிதை மாற்ற ஆற்றல் செலவின்றி செலுத்தப்படுகிறது. இவ்வாறு பாக்டீரியாவினுள் DNA துகள் தன்னிச்சையாக செயல்படுவது ஊடு தொற்றல் என அழைக்கப்படுகிறது. ஊடுருவதற்கு பிறகு ஓம்புயிர் செல்லும் வெளியே காணப்படும் பாஜின் வெற்று புரத உரை வெறும் கூடு என்று அழைக்கப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, 3வது உற்பத்தி செயல்படுதல். இந்நிலையில் பாக்டீரியா குரோமோசோமினை சிதைவடை செய்வதுடன் புரத உற்பத்தியும் DNA இரட்டிப்படைதலும் நடைபெறுகிறது. பாஜின் உட்கரு அமிலம் ஓம்புயிரி உயிரினவாக்கத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறது. ஓம்புயிரிகளின் DNA செயலிழப்பு செயல்பட்டு பின்னர் துண்டுகளாக உடைக்கப்படுகிறது. இந்நிலையில் பாஜ் DNA பாக்டீரியாவின் புரத உற்பத்தியை தடுத்து நிறுத்தி பாக்டீரியா செல்லின் வளர்ச்சிதை மாற்ற செயல்கள் மூலம் பாஜ் துகள்களின் புரத உற்பத்தியை தூண்டுகிறது. அதே சமயத்தில் பாஜ் DNAக்களுக்கு பெருக்கமடைகின்றன. நெக்ஸ்ட்டு, 4th, தொகுப்பும் முதிர்ச்சியும். பாஜ் DNAக்களுக்கு புரத உரைகளும் ஓம்புயிர் செல்லினுள் தனித்தனியே உருவாக்கப்படுகின்றன. பின்னர் இவை தொகுக்கப்பட்டு முழுமையான வைரஸ்களாக மாற்றப்படுகின்றன. பாஜ்களின் பகுதிகள் ஒன்று சேர்ந்து முழு வைரஸ் துகள்களாக மாறும் நிகழ்ச்சியினை முதிர்ச்சி அடைதல் என்கிறோம். தொற்றுதல் நிகழ்வை 20 நிமிடங்களுக்கு பிறகு சுமார் 300 புதிய பாஜ்கள் தொகுக்கப்படுகின்றன. ஃபிஃப்த்து ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாயிண்ட்னா வெளியேற்றம்.
தொடர்ந்து சேய் பாஜ்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் ஓம்புயிர் செல் சுவர் வெடித்து பாஜ்கள் வெளியேற்றப்படுகின்றன. வெளியேற்றத்தை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உறக்கநிலை சுழற்சி. இவ்வகை சுழற்சியில் பாஜ் டிஎன்ஏக்கள் ஓம்புயிரி டிஎன்ஏவுடன் ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் ஓம்புயிர் செல்லின் உட்கரு அமிலம் பெருக்கமடையும். அதே சமயத்தில் பாஜ் டிஎன்ஏவுக்கும் பெருக்கமடைகிறது. இங்கு தன்னிச்சையான வைரஸ் துகள்கள் உருவாக்கப்படுவது இல்லை. பாஜின் பெருக்க சுழற்சி இங்கே கொடுத்துருக்காங்க 1.5. இது பார்த்துக்கோங்க. அடுத்தது பாஜ் நீண்ட டிஎன்ஏ இலை ஓம்புயிர் செல்லினுள் நுழைந்தவுடன் அது வட்ட வடிவமாக மாறி மறுகூட்டிணைவு வழி ஓம்புயிர் செல்லின் குரோமோசோமோடு இணைந்து கொள்கிறது. இவ்வாறு ஓம்புயிர் செல்லின் குரோமோசோமுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட பாஜ் டிஎன்ஏவை பாஜ் முன்னோடி என்று அழைக்கிறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. பாஜ் முன்னோடி என்று அழைக்கிறோம். பாஜ் மரபணுக்கள் மூலம் உருவாக்கப்பட்ட 2 ஒடுக்கி புரதங்கள் பாஜ் முன்னோடி மரபுகளின் செயல்பாட்டை தடுத்து விடுகின்றன. இதனால் புதிய பாஜ்கள் ஓம்புயிர் செல்லினுள் உருவாதல் தடைப்படுகிறது. இருப்பினும் பாக்டீரியா செல் பகுப்படையக்கூடிய ஒவ்வொரு நேரத்தில் பாக்டீரியா குரோமோசோமுடன் பிணைந்துள்ள பாஜ் முன்னோடி அத்துடன் சேர்ந்து பெருக்கமடைகிறது. யூவி கதிர்வீச்சுகள் மற்றும் வேதிப்பொருட்கள் தாக்குதல் இருக்கும்போது பாஜ் டிஎன்ஏ பிளவுக்கு உட்பட்டு சிதைவு சுழற்சியிலேயே பெருக்கமடைகிறது. அடுத்தது பாருங்கள். இந்த பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமா, சாபர்மேன் மற்றும் மோரிஸ் ஆகியோர் 1963ஆம் ஆண்டில் நீல பசும் பாசிகளை தாக்கக்கூடிய வைரஸ்களை முதலாக கண்டறிந்து, இந்த நோட் பண்ணிக்கோங்க, முதலாக கண்டறிந்து அவைகளை சயனோபாஜ்கள் என்று அழைத்தனர். எடுத்துக்காட்டு எல்பிபிஐ, லிங்பயா, பிளக்டோனிமா மற்றும் பார்மீடியம் பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இதே போன்ற 1962 ஷோலிங்ஸ் என்பவர் வளர்ப்பு காளான்களில் நுனியடி இறப்பு நோய் உண்டாக்கக்கூடிய வைரஸ்களை முதலில் கண்டறிந்தார். இது நோட் பண்ணிக்கோங்க. பூஞ்சைகளை தாக்கக்கூடிய வைரஸ்கள் மைக்ரோ வைரஸ்கள் அல்லது மைக்ரோ பாஜ்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விரியான் என்பது தொற்றுத்தன்மை வாய்ந்த ஓம்புயிர் செல்லுக்கு வெளியே பெருக்கமடைய முடியாத ஒரு முழுமையான வைரஸ் துகளாகும். நோட் பண்ணிக்காங்க. 2 மார்க்ஸில் கேட்கலாம், 1 மார்க்ஸில் கேட்கலாம். விரியானுங்கிறது என்றால் என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விராய்டுகளை டிஓ டெய்னர் 1971ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். இதை நோட் பண்ணிக்கோங்க. டெய்னர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு விராய்டுகளை 1971. இதை நோட் பண்ணிக்கோங்க. இவை புரத உரையற்ற வட்ட வடிவமான ஓரிலை டிஎன்ஏக்கள் ஆகும். இதெல்லாம் பென்சிலில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இதன் ஆர்என்ஏ குறைந்த மூலக்கூறு எடையை கொண்டது. இவை சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ் உருளைக்கிழங்கில் கதிர்வடிவ கிழங்கு நோய் போன்ற தாவர நோய்களை உண்டாக்குகின்றன. இது நோட் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் கேட்குவாங்க. 2 மார்க்ஸில் வரும். செகண்டு வைரஸ் ஒத்த அமைப்புகள் அல்லது விருசாய்டுகளை ஜேடபிள்யூ ரான்ஸ், இது நோட் பண்ணிக்கோங்க, மற்றும் அவரது சக ஆய்வாளர்களுக்கு 1981ஆம் ஆண்டு கண்டறிந்தார். சக ஆய்வாளர்களும் 1981 கண்டறிந்திருக்கிறாங்க. இது நான் ஸ்டிக்கில் இது பண்ணதுனால நான் நோட் பண்ணல. நீங்கள் பென்சிலில் அப்படி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இவை சிறிய வட்ட வடிவ ஆர்என்ஏக்களை பெற்று விராய்டுகளை ஒத்திருந்தாலும் வைரஸின் பெரிய ஆர்என்ஏ மூலக்கூறுடன் எப்பொழுதும் தொடர்பினை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பிரியான்களை ஸ்டான்லி பி ப்ரூச்னர் இதை நோட் பண்ணிக்கோங்க 1982 ஆண்டு கண்டுபிடித்தார். பிரியான்களை ஸ்டான்லி பி ப்ரூச்னர் 82 கண்டுபிடிச்சிருக்காரு. இவை தொற்றும் தன்மையுடைய புரத துகள்களாகும். இது நோட் பண்ணிக்கோங்க. மனிதன் மற்றும் பல விலங்குகளின் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் பல்வேறு நோய்களுக்கு காரணமாக உள்ளது. இது நோட் பண்ணிக்கோங்க. மனிதன் மற்றும் பல விலங்குகளின் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் பல்வேறு நோய்களுக்கு காரணமாக உள்ளது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. எடுத்துக்காட்டு க்ரூயிட்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோய். அப்புறம்
மாடுகளின் பித்த நோய் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்று பொதுவாக அழைக்கப்படும். பேஜ் நம்பர் 8ல் போவைன் பாம் என்செபலோபதி ஆடுகளின் ஸ்கிராபி நோய் ஆகியவை ஆகும். ஆடுகளில் இருக்க வர நோய், மாடுகளில் மனிதனுக்கு இருக்க நோய்களை கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. வைரஸ்களால் ஏற்படும் நோய்கள் கொடுத்துருக்காங்க. வைரஸ்கள் தாவரங்களிலும் விலங்குகளிலும் மனிதர்களின் நோய்களை ஏற்படுத்துகின்றன. சில நோய்களின் படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையில். தக்காளியின் தேமல் நோய், சின்னம்மையின் அறிகுறி, இதெல்லாம் வைரஸ்களால் ஏற்படக்கூடிய நோய். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா? துலிப் மலர்களின் இதழ்களில் காணக்கூடிய நீண்ட வரிகள் அனைத்தும் துலிப் மலர் விரியும் வைரஸ்களால் உண்டாகிறது. இவை பாட்விரிடே குழுமத்தை சார்ந்தது. பேக்குலோ விரிடே குழுமத்தை சார்ந்த வைரஸ்கள் வணிக ரீதியாக பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் தான். என்ன குழுமத்தை சேர்ந்தது? போக்லோவிரிடே குழுமத்தை சார்ந்த வைரஸ்கள் வணிக ரீதியாக பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. சைட்டோபிளாச பாலிசோட்டோசிஸ் கிரானுலோ வைரஸ்கள், எண்டமோபாக்ஸ் வைரஸ்கள் போன்றவை திறன்மிக்க பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இதெல்லாம் பாருங்கள், பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சைட்டோ பாலிசெட்ரோசிஸ் கிரானுலோ வைரஸ்கள், என்டமோபாக்ஸ் வைரஸ்கள், இது திறன்மிக்க பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் பேஜ் நம்பர் 8ல் இங்கே பாருங்கள், இதில் அட்டவணை 1.3ல் வைரஸ் நோய்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு தாவர நோய்கள், அப்புறம் செகண்டில் விலங்கு நோய்கள் கொடுத்துருக்காங்க. மூணாவது மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தாவர நோய்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு புகையிலை தேமல் நோய், காலிஃப்ளவர் தேமல் நோய், கரும்பு தேமல் நோய், உருளைக்கிழங்கின் இலைச்சுருள் நோய், 5th வாழையின் உச்சிக்கொத்து நோய், 6th பப்பாளியின் இலைச்சுருள் நோய், வெண்டையின் நரம்பு வெளிதல் நோய், நெல்லின் துங்குரோ நோய், 9th வெள்ளரியின் தேமல் நோய், 10 தக்காளியின் தேமல் நோய். இதெல்லாம் வைரஸ்லாம் ஏற்படுகிற தாவர நோய்கள். அடுத்தது விலங்கு நோய்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கால்நடைகளில் கோமாரி நோய், 2nd வெறிநாய்க்கடி, 3rd குதிரைகளின் மூளை தண்டுவட அலர்ஜி நோய். இது விலங்கு நோய்கள். வைரஸ்கள் நோய்களில் இது விலங்குகளுக்கு வர நோய்கள். இது மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள். வைரஸ் மூலமாய் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். ஃபஸ்ட்டு சளி, 2nd ஹைப்படைட்டிஸ் பி, 3rd புற்றுநோய், 4th சார்ஸ் அதிதீவிர சுவாச குறைபாடு சார்ஸ்னா, 5th எய்ட்ஸு பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறை நோய் எய்ட்ஸு, 6th வெறிநாய்க்கடி, 7th பொண்ணுக்கு வீங்கி, 8th இளம்பிள்ளை வாதம், 9th சிக்கன் குன்யா, 10th பெரியம்மை, சின்னம்மை, தட்டம்மை. இதெல்லாம் மனிதனுக்கு வைரஸ்களால் ஏற்படக்கூடிய நோய்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட், இதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 8ல் உயிரின் வகைப்பாடில் இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 9ல் இங்கே ஒரு பாக்ஸ் அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையை பார்க்கலாம். 2 பெரும் பிரிவு, 3 பெரும் பிரிவு, 4 பெரும் பிரிவு, 5 பெரும் பிரிவுடைய பெயர்களும் அவர்களுடைய பெயர்களும் இயரும் கொடுத்துருக்காங்க. கார்ல் லின்னேயஸ் 1835. இவர் ஃபஸ்ட்டு பிளான்டே, 2nd அனிமேலியா. இது பிளான்டேங்கிறது தாவரம், இது அனிமேலியா விலங்கு. இது பாருங்கள், 3 பெரும் பிரிவுகளை எர்னெஸ்ட் ஐக்கேல் கண்டுபிடிச்சிருக்காரு 1866ல். புளோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமேலியா. 4 பெரும் பிரிவு கோப்லாண்ட் 1956. ஃபஸ்ட்டு மொனிரா, 2nd புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமேலியா. 5 பெரும் பிரிவுகளை ஆர்எச் லிட்டாக்கர் 1969. ஃபஸ்ட்டு மொனிரா, 2nd புரோட்டிஸ்டா, 3rd பூஞ்சைகள், 4th பிளான்டே, 5th அனிமேலியா. இந்த பாக்ஸ் நோட் பண்ணிங்க. வகைப்பாட்டு முறைகள் இருக்குது. இந்த பாக்ஸுக்கு கீழே பாருங்கள், வகைப்படுத்தியிருக்காங்க. மேலும் அரிஸ்டாட்டில் விலங்கினங்களை இரத்த நிறத்தின் அடிப்படையில் சிவப்பு நிற இரத்த உயிரிகள், சிவப்பு நிறமற்ற இரத்த உயிரிகள் என இரு பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காரு. யாருன்னா அரிஸ்டாட்டில். கார்ல் லின்னேயஸ் உயிரின உலகத்தை அவற்றின் புறப்பண்புகளின் அடிப்படையில் தாவரங்கள், விலங்குகள் என 2 குழுக்களாக பிரித்தார். எனினும் இவரின் வகைப்பாடு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி பிரித்தவங்களை தான் மேலே அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 4 பேரை கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இதற்கு காரணம் இவர் உயிரினங்களில்
தொல்லுட்கரு உயிரினங்கள், மெய்யுட்கரு உயிரினங்கள் ஆகிய 2 பிரிவுகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரே குழுவின் கீழ் வகைப்படுத்தியிருக்கிறாரு. இதேபோல் சார்பூட்ட முறையை சார்ந்த பூஞ்சை இனங்களை தற்சார்பு ஊட்ட முறையை கொண்ட தாவர இனங்களுடன் ஒன்றாக சேர்த்து வகைப்படுத்தியிருக்காரு. காலப்போக்கில் நவீன தொழில்நுட்ப கருவிகளின் வளர்ச்சி காரணமாக வகைப்பாட்டாளர்கள் வெவ்வேறு பிரிவுகளான செல்லியஸ் உள்ளமைப்பியல், கருவியல், மூலக்கூறு உயிரியல், பரிணாமம் போன்ற மேலும் பல பண்புகளை பயன்படுத்தி புவியில் உள்ள உயிரினங்களை வகைப்படுத்தியுள்ளனர். எனவே வகைப்பாடு காலத்திற்கேற்ப புதிய பரிணாமம் பெற்று வருகிறது. நெக்ஸ்ட்டு வகைப்பாட்டின் தேவை. கீழ்கண்ட நோக்கங்களை நினைவு செய்ய வகைப்பாடு அவசியமாகிறது. ஃபஸ்ட்டு, பொதுவாக பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை தொடர்புபடுத்துதல். செகண்டு, சிறப்பியல்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை வரையறு செய்வதற்கும். தேர்டு, பல்வேறு உயிரின குழுமத்தில் உள்ள உயிரினங்களின் தொடர்பை பற்றி அறியவும். ஃபோர்த்து கொடுத்துருக்காங்க, உயிரினங்களுக்கு இடையேயுள்ள பரிணாம தொடர்பினை அறிவதற்கு உதவுகிறது. உயிரி உலகின் வகைப்பாடு. உயிரி உலகின் வகைப்பாட்டினை ஒப்பிட்டு அட்டவணை 1.4 கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. 5 பெரும் பிரிவு வகைப்பாடு. ஆர்எச் விட்டாக்கர் எனும் அமெரிக்க வகைப்பாட்டியல் வல்லுனர். இவர் அமெரிக்காவை சார்ந்தவர். விட்டாக்கர் 1969ஆம் ஆண்டு 5 பெரும் பிரிவு வகைப்பாட்டினை முன்மொழிந்தார். உயிரிகளை அவற்றின் செல் அமைப்பு, உடல் அமைப்பு, உணவூட்ட முறை, இனப்பெருக்கம், இனப்பரிணாம குழு தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மொனிரா, புரோடிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமேலியா என 5 பெரும் பிரிவுகளாக பிரித்தார். ஒவ்வொரு பெரும் பிரிவின் பண்புகளை ஒப்பிட்டு அட்டவணை 1.5 கொடுக்கப்பட்டுள்ளது. நிறைகள் பார்க்கலாம். வகைப்பாட்டியல் நிறைகள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டினில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த வகைப்பாடு சிக்கலான செல் அமைப்பு, உடல் அமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அதனுடைய நிறைகள். செகண்டு, உணவூட்ட முறையின் அடிப்படையில் இவ்வகைப்பாடு அமைந்துள்ளது. தேர்டு, பூஞ்சைகள் தாவரங்களிடமிருந்து பிரித்து தனியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஃபோர்த்து, உயிரினங்களுக்கிடையே காணப்படும் இன பரிணாம குழு தொடர்பினை எடுத்து காட்டுகின்றன. குறைகளும் கொடுத்துருக்காங்க. வகைப்பாட்டியலின் குறைகள் இதை படிக்கலாம். இது இம்பார்ட்டன் தான். தற்சார்பு சார்பூட்ட முறை உயிரினங்கள், செல் சுவருடைய செல் சுவரற்ற உயிரினங்கள், மொனிரா, புரோட்டிஸ்டா எனும் பெரும் பிரிவுகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பெரும் பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் இவ்விரண்டு பெரும் பிரிவுகளும் பல வகைப்பட்ட பண்பினை பெறுகின்றன. வைரஸ்கள் இந்த வகைப்பாட்டில் சேர்க்கப்படவில்லை. பேஜ் நம்பர் 10. வைரஸ்கள் இந்த வகைப்பாட்டில் சேர்க்கப்படவில்லை. காரல் ஓஸ் மற்றும் அவரது சக ஆய்வாளர்களும் 1990ஆம் ஆண்டு உயிரினங்களில் 3 முக்கிய உயிர் புலங்களை அறிமுகப்படுத்தினர். அவை பாக்டீரியா, ஆர்க்கியே, யுகேரியா என்பவைகளாகும். இவ்வகைப்பாடு ஆர்என்ஏ நியூக்ளியோடைட் தொடர்பு வரிசையுள்ள வேறுபாடு, செல் சவ்வில் உள்ள கொழுப்புகளின் அமைப்பு போன்றவற்றின் அடிப்படையில் உள்ளது. தாமஸ் கெவாலியர், பேஜ் நம்பர் 11. தாமஸ் கெவாலியர் ஸ்மித் 1998ஆம் ஆண்டு உயிரி உலகத்திற்கு திருத்தப்பட்ட 6 பெரும் பிரிவு வகைப்பாட்டினை வெளியிட்டார். உயிரி உலகத்திற்கு 6 பெரும் பிரிவு வகைப்பாட்டினை வெளியிட்டவர் யார்? கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. தாமஸ் கெவாலியர் ஸ்மித்து 1998. இதை நோட் பண்ணிக்கோங்க. பெரும் பிரிவை இதில் மொனிரா என்ற பெரும் பிரிவை ஆர்க்கி பாக்டீரியங்கள், யூ பாக்டீரியங்கள் என்று 2ஆக பிரித்தார். இதை நோட் பண்ணிக்கோங்க. 2ஆக பிரிச்சிருக்காரு. ஆர்க்கி பாக்டீரியங்கள், யூ பாக்டீரியங்கள் என்று 2ஆக பிரித்தார். அண்மையில் ருஹிரோவும் பெரும் பிரிவு வகைப்பாட்டின் ருஹிரோவும் சக ஆய்வாளர்களும் அண்மையில் ருஹிரோவும் சக ஆய்வாளர்களும் 2015ஆம் ஆண்டு 7 பெரும் பிரிவு வகைப்பாட்டினை வெளியிட்டனர். இதை நோட் பண்ணிக்கோங்க. 7 பெரும் பிரிவு வகைப்பாட்டினை வெளியிட்டவர் யாருன்னு கேட்கலாம், கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இது தாமஸ் கெவாலியர் ஸ்மித்தின் 6 பெரும் பிரிவு வகைப்பாட்டின் செயல்முறை சார்ந்த விரிவான தொகுப்பாகும். இந்த வகைப்பாட்டின்படி உயிரிகள் 2 மிக பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ப்ரொகேரியோட்டா, யுகேரியோட்டோ. ப்ரொகேரியோட்டோ 2 பெரும் பிரிவுகளாக, அதாவது
ஆர்கிபாக்டீரியா மற்றும் யூபாக்டீரியா எனவும், யுகேரியோட்டாவை புரோட்டோசோவா, குரோமிஸ்டா பூஞ்சைகள், பிளான்டே இது தாவரங்களில், மற்றும் அனிமேலியா இது விலங்குகளில். இது நோட் பண்ணிக்கோங்க. பிளான்டேனா தாவரங்கள், அனிமேலியான விலங்குகள் என்னும் 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதை நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 11 உங்களுக்கு தெரியுமா இந்த பாக்ஸ் பாருங்கள். சிவப்பு அலை அல்லது டைனோபிளாஜெல்லெட்டுகளான ஜிம்னோடினியம், பிரேவி, கோனியலாக்ஸ், டமாரின்சிஸ் போன்ற நச்சு பாசிப்பொழிவினால் ஏற்படும் விளைவாகும். இவ்விளைவு 1982ஆம் ஆண்டு புளோரிடாவின் மேற்கு கடலோர பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் செத்து மடிய காரணமானது. இது நோட் பண்ணிக்கோங்க. இயரும் ஊரும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குரோமிஸ்டா எனும் புதிய பெரும்பிரிவு தோற்றுவிக்கப்பட்டு இதில் பசுங்கணிகத்தில் பச்சையம் A மற்றும் C கொண்ட பாசிகளும் இவையுடன் நெருக்கமான தொடர்புடைய பல வகை நிறமற்ற உயிரிகளும் வைக்கப்பட்டுள்ளன. டயாட்டம்கள், பழுப்பு பாசிகள், கிரிப்டோமோனைட்டுகள், ஊமை சீட்ஸ் போன்றவை இந்த பெரும்பிரிவின் கீழ் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது பாருங்கள். பேஜ் நம்பர் 10ல் ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டின் ஒப்பீடு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸு ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டின் ஒப்பீடு. பண்புகள் தனியாக மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமேலியா இது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. செல்லின் தன்மை, சொல்லுட்கரு உயிரிகள், மெய்யுட்கரு உயிரிகள், மெய்யுட்கரு உயிரிகள், மெய்யுட்கரு உயிரிகள், மெய்யுட்கரு உயிரிகள். உடல் அமைப்பு, பெரும்பாலானவை ஒரு செல் உயிரினங்கள், அரிதாக பல செல் உயிரினங்கள், ஒரு செல் உயிரினங்கள், ஒரு செல் பல செல் உயிரினங்கள். திசு அல்லது உறுப்புகள் கொண்டவை, திசுக்கள் உறுப்பு மண்டலங்களை கொண்டவை. தேர்டு செல் சுவர் உண்டு பெப்டியோ கிளைகான் மியூக்கோ பெப்டைட்களால் ஆனது. ஒரு சில உயிரினங்களில் செல் சுவர் உண்டு செல்லுலோஸால் ஆனது. சில உயிரினங்களில் செல் சுவர் காணப்படுவது இல்லை புரோட்டிஸ்டால. அடுத்தது பூஞ்சைகளில் செல் சுவர் உண்டு செல்லுலோஸ் அல்லது கையீட்டினால் ஆனது. பிளான்டேல பொதுவாக செல் சுவர் உண்டு செல்லுலோஸால் ஆனது. அனிமேலியாவில் செல் சுவர் இல்லை. நெக்ஸ்ட் 4th உணவூட்ட முறை. தற்சார்பு ஊட்டமுறை, ஒளிச்சார்பு, வேறுசார்பு. தற்சார்பு ஊட்டமுறை ஒட்டுண்ணிகளும் சாருண்ணிகளும். புரோட்டிஸ்டால தற்சார்பு ஊட்டமுறை, ஒளிச்சார்பு, பிறச்சார்பு. பூஞ்சைகளில் தற்பூட்ட சார்பூட்ட முறை, ஒட்டுண்ணிகள், சாருண்ணிகள். பிளான்டேல தற்சார்பு ஊட்டமுறை, ஒளிச்சார்பு. அனிமேலியாவில் சார்பூட்ட முறை, விழுங்கூட்டம். 5th 1 இடப்பெயர்ச்சி அடையும் திறன். மொனிரா இடப்பெயர்ச்சி திறனுடையது அல்லது அற்றவை. புரோட்டிஸ்டா இடப்பெயர்ச்சி திறன் உடையவை அல்லது அற்றவை. இடப்பெயர்ச்சி திறன் அற்றவை, பெரும்பாலும் இடப்பெயர்ச்சி திறன் அற்றவை, பெரும்பாலும் இடப்பெயர்ச்சி திறன் உடையவை. அனிமேலியா மட்டும்தான் பெரும்பாலும் இடப்பெயர்ச்சி திறன் உடையவை. இதை நோட் பண்ணிக்கோங்க. 6th எடுத்துக்காட்டு உயிரினங்கள். ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, சயனோபாக்டீரியா, ஆக்டினோமைசீட்கள், மைக்கோபிளாஸ்மா. புரோட்டிஸ்டாவுக்கு எடுத்துக்காட்டு உயிரினம் கிரைசோபைட்கள், டைனோபிளா, ஜெல்லைட்கள் சளி, பூஞ்சைகள், அமீபா, பிளாஸ்மோடியம், ட்ரைபனோசோமா, பாரமீசியம். இதில் ஈஸ்ட்டுகள், காளான்கள், இதர பூஞ்சைகள். பாசிகள், பிளான்டேல பாசிகள், பிரயோபைட்டுகள், டெரிட்டோபைட்டுகள், ஜிம்னோஸ்பெர்முகள், ஆஞ்சியோஸ்பெர்முகள். அனிமேலியாவில் கடற்பஞ்சுகள், முதுகெலும்பு அற்றவை, முதுகெலும்பு உடையவை. இந்த பாக்ஸில் இருக்க நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட். இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் இந்த லெசனில் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.